அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய இம்பார்ட்டண்டான ஸ்டாக்ஸோடைய ரிசல்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டண்டான ஸ்டாக்ஸ் பற்றின நியூஸ்மே நமக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல். இந்த சேனல் யாரெல்லாம் தமிழ்லேயே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே கம்மிங், அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை வந்துட்டு ரீச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நான் வின் பண்ணுறேனா இல்லை லூஸ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாக்ஸ் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் 2016 ரிசல்ட் வந்து என்னன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 325 கோடி ரூபாய்க்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ல இருந்து 612 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து என்னன்னா வந்திருக்கு இவங்களுக்கு வந்துட்டு. ஸோ இவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்கில் வந்து இப்போதைக்கு இருக்காங்க. அடுத்ததான் ஐடி சர்வீஸான எல்டிஐ மைண்ட்ரி கம்பெனியோட Q1 ரிசல்ட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11% வந்துட்டு என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 1254 கோடிகள் வந்து இவங்களுக்கு என்னன்னா புக் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வந்து இவங்களுக்கு வேணா இயர் ஆன் இயரில் வந்துட்டு லாஸ்ட் இயர் உடைய குவார்டர் ரிசல்ட்டும் இந்த இயர் குவார்டர் ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9840 கோடிகள். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோவர்க்கிங் ஐபிஓட வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா லிஸ்ட்டாக இருந்தது மார்க்கெட்டில் வந்துட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 7.15% என்னன்னா அப்பரில் போயிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 436 ரூபா வந்துட்டு என்னன்னா பிஎஸ்சிலையும் 435 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சிலையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து என்னன்னா இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 407 ரூபா. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஐபிஓ வந்து கிடைச்சிருந்தது, ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக விப்ரோ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் 11% வந்து என்னன்னா இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3330 கோடிகள் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க. ப்ளூம்பெர்க் போல் எஸ்டிமேட்டின் படி வந்து என்னன்னா 3249 கோடியாக தான் வந்து இருந்தது. ஸோ எஸ்டிமேஷனையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்டீரியம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 5 ரூபாய் பர் ஷேருக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து ரெக்கார்ட் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெக்கார்ட் டேட் ஜூலை 28. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதாவே தான் இருக்குது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,135 கோடி. ஸோ லாஸ்ட் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 21,964 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, Q1 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 3.8% வந்து என்னன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தா நெட் ப்ராஃபிட் வந்து 5806 கோடி ரூபாய் இருந்தது. பட் லாஸ்ட் இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 6034 கோடியாக வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 5806 கோடியாக வந்து என்னன்னா குறைஞ்சிருக்கு. பட் ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்காங்க. பட் என்னன்னா ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து புக் பண்ணியிருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 18% வந்து என்னன்னா குறைஞ்சிருக்கு. இது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து என்னன்னா நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. நல்லா மீன்ஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து என்னன்னா க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 0.8% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிருக்கு. 13,560 கோடி. பட் லாஸ்ட் இயர் குவார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 13,448. இதே வந்து என்னன்னா குவார்டர் அப்படின்னு பார்க்கும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துட்டு 2% வந்து என்னன்னா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்கு. பட் நீங்கள் வந்துட்டு என்னன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்க. பட் லாஸ்ட் இயரில் வந்து பார்க்கும்போது 3.8% வந்துட்டு கம்மியாக இருக்காங்க. அடுத்ததான் நிப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து இந்த கடந்த ஒரு 4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 ப்ரீ சேல்ஸ் டேட்டா வந்து என்னன்னா எல்லாமே வந்திருக்கு. அதாவது சில கம்பெனிஸோட
டாப் டெவலப்பர்ஸ் கம்பெனிஸோடைய ப்ரெஸ்டீஜ், சோஃபா அண்ட் மேக்ரோ கம்பெனியோட ஃப்ரீ சேல்ஸ் டேட்டா எல்லாமே நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து 4% ஏறிட்டு இருக்கு. ஸோ பிஎஸ்யூ பேங்க் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2% அளவுக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், அதர் பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து இறங்கியிருக்கு. ஸோ அடுத்ததாக எக்ஸவர் டெக்னாலஜி வந்து 3% வரைக்கும் இன்னைக்கு நான் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு இன்ட்ராடேல வந்து 882 ரூபா வரைக்கும் நான் போயிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அனௌன்ஸ்டு அக்விசிஷன் 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா டெக் எஸ்எம்சி ஸ்கொயர் இந்தியாவும் அண்ட் டெக் எஸ்எம்சிஎஸ் ஸ்கொயர் இந்த இந்தியா வேல்யூ டீல் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1029 கோடி அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் 3% அளவுக்கு ஏறி இருக்கு. ஸோ சோனா பிஎல்டபிள்யூஸ் இந்த ஸ்டாக் எல்லாமே என்ன பண்ணுங்க, பர்டிகுலராக கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவி காம்போனன்ட் யூனிட் வந்து இவங்க வந்து சைனாவில் என்ன பண்ணுறாங்க, அந்த பிளான்ட் வந்து செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்க யூவி காம்போனன்ட் வந்து ரெடி பண்ணிட்டு பிஒய்டி இவங்க வந்து என்னன்னா ஒரு ஆட்டோமேக்கர் இன் சைனா, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, பிளான்ட் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருந்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. ஸோ அதனால இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தெர்மேக்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு கொட்டாக் இன்ஸ்டியூஷனல் ஈக்விட்டிஸ் அவங்க வந்துட்டு ஆட் கால் ரேட்டிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டார்கெட் ப்ரைஸ் 3800 ரூபா வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செகண்ட் ஆஃப் செஷனில் 2:55 PM அப்படி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மேக்ஸ் வந்து சடனாக நல்ல ஒரு ரேலி ஆகிட்டு 3926 ரூபாயில் வந்து என்னென்னா போயிருக்கு. ஸோ ஹையர் பை 7.8% வரைக்கும் இன்னைக்கு என்னென்னா என்எஸ்சியில் வந்து என்னென்னா க்ளோஸ் ஆகிருந்தது. இன்னைக்கு ஜூலை 17 எஃப்ஐஐ வந்து நெட் செல்லராக இருக்காங்க. 3694 கோடி வந்துட்டு இன்னைக்கு நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. டிஏஐ 2820 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பையிங்கில் போயிருக்காங்க. மோனிகா ஆல்கோபவ் ஐபிஓ வந்து இன்னைக்கு செகண்ட் டே அன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. நம்ம சேனல்லே இந்த ஐபிஓட ஃபுல் டீட்டெயில் தனியாகவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். யாராவது பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் 1.57 டைம்ஸ் வந்து நடந்திருக்கு. QABயில் 1 டைம்ஸ் நடந்திருக்கு. NIL 3.96 டைம்ஸ் நடந்திருக்கு. பட் ரீட்டைலர் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. 0.82 டைம்ஸ் தான் வந்து என்னன்னா நடந்திருக்கு செகண்ட் டே. இன்னும் ஒரு நாள் வந்து நாளைக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ பாலிகாப் இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 49% இயர் ஆன் இயரில் வந்துட்டு இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 599.7 கோடிகள் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் இவங்க வந்துட்டு நல்லாவே க்ரோ ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 26% வந்து க்ரோ ஆயிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 5906 கோடிகள் அளவுக்கு இவங்க ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் கலெக்ட் பண்ண டேட்டா இன்னைக்கு வந்துட்டு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.